வணக்கம்ங்க. அதாவது தென் கர்நாடகத்தில் மைசூரு, மண்டியா, கொடகு, சிக்கமங்களூர் ஒரு புறத்தில் மழை பெய்து காவிரி ஆற்றில் வெறுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அதாவது கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகள் நிறைந்து காவிரி ஆற்றில் 1,20,000 கனஅடி தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. இது கர்நாடகத்தின் தென் கர்நாடகத்தின் நிலைமை. இதேபோல் வட கர்நாடக மாவட்டங்களான பெல்காவி, ரைச்சூர் பகுதிகளிலும் கனம் பெய்து வருகிறது. குறிப்பாக மராட்டிய மாநிலம் எல்லை கோலாப்பூர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மழையில் பெய்து வரும் மழை காரணமாக அந்த பெலகாவி, சிக்கோடி உள்ளிட்ட மாவட்டங்கள் பெருமளவு வெள்ளத்தின் பாதிப்பில் சிக்கியுள்ளன. இதேபோல் துங்கா, பத்ரா ஆகிய 2 நதிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இந்த அணை நீரானது கொப்பால் மாவட்டத்தில் உள்ள துங்கபத்ரா அணைக்கு வந்து சேர்கிறது. இந்த துங்கபத்ரா அணையும் நிரம்பியுள்ளதால் இங்கிருந்து சுமார் 90,000 கனஅடி தண்ணீர் திறந்து விடப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த 90,000 கனஅடி செல்வதால் துங்கபத்ரா அணையின் இருபுறம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு கொப்பால் மாவட்ட கலெக்டர் அறிவித்துள்ளார். தற்போது அந்த அங்குள்ள கொப்பால் மாவட்டத்தில் உள்ள அந்த துங்கபத்ரா அணையிலிருந்து 20 கதவணைகள் வழியாக சுமார் 90,000 கனஅடி தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. துங்கபத்ரா ஆற்றின் இருபுறம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அந்த கொப்பல் மாவட்ட கலெக்டர் நளின் அதுல் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தொடர்ந்து அந்த ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு தற்போது அப்புறப்படுத்த வருவது குறிப்பிடத்தக்கதுங்க.